நாட்டையே உலுக்கிய பகல்காம் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்திருக்காங்க. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் கடந்த வாரம் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவிய நிலையில இன்று நள்ளிரவு 1:44 மணிக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற பெயர்ல பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல செயல்படும் தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலுக்காக இந்தியா குறிவைத்த இடங்கள் மொத்தம் 9. பகல்காம் தாக்குதல் உட்பட இந்தியாவில் தாக்குதல் நடத்த காரணமான தீவிரவாதிகள் செயல்படும் இடங்களை சரியா கண்காணிச்சு இந்த 9 இடங்களை ராணுவம் தேர்வு செஞ்சிருக்கு. அதுல முதல்ல இருக்கிறது முரிக்தே. இந்தியாவின் அமிர்தசரஸில் இருந்து 61 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும். இங்கதான் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்பின் தலைமையகம் இருக்கு. இந்திய பகுதிகளில் இருந்தபடியே ராணுவமும் விமானப்படையும் நடத்திய தாக்குதல்ல இந்த பகுதி நிலைகுலைந்து போயிருக்கு. ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் நடத்தி வந்த மதரசாவும் இந்த தாக்குதலில் இருந்து தப்பிக்கலாம். கோட்லி, முஷாஃபராபாத், ஃபைசலாபாத் உள்ளிட்ட 9 இடங்கள்ல தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதா இந்திய ராணுவம் சொல்லியிருக்காங்க. நள்ளிரவுல இந்த தாக்குதல் சற்றும் எதிர்பாராத தீவிரவாதிகள் சிதறியும் ஓடி இருக்காங்க. இதுல பகவல்பூர், முரிக்தே உள்ளிட்ட 5 பகுதிகள் பாகிஸ்தான்லயும், கோட்லி, பாக் உள்ளிட்ட 4 இடங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லயும் இருக்கு. இந்த 4 இடங்கள் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பும், 3 இடங்கள் லஷ்கர் இ தொய்பா அமைப்பும், 2 இடங்கள் இஷ்புல் முஜாஹிதீன் அமைப்பும் செயல்பட்ட இடங்களா இருக்கு. அடுத்தடுத்த தாக்குதலால தீவிரவாத முகாம்கள் சின்ன பின்னமாகிருக்கு. அதே நேரம் பாகிஸ்தானை சேர்ந்த பொதுமக்களும் குறிவைத்தோ பொருளாதார முக்கியம் வாய்ந்த இடங்கள் மீதோ அந்த நாட்டு ராணுவம் மீதோ எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை அப்படின்னு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு.